அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என் தம்பிகளுக்காக, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்காக, அரசியலை உத்து நோக்கிக்கிட்டு இருக்கிற என் உறவுகளுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கி முழுவதுமே காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த பேசிகிட்டு இருக்க வரைக்குமே இங்கே நம்ம செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர், எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர், இப்போ விஜயை போய் சந்திச்சிட்டாரு, விஜய் கட்சியில் போய் சேர போகிறாரு, தாவேகாவில் இன்னுமே செங்கோட்டையன் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒன்றா லைவ் அப்டேட்டாகவே கொடுத்துட்ருக்குறாங்க எல்லா ஊடகங்களும், எல்லா தொலைக்காட்சிகளும். இந்த தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சின்னு எதையுமே நம்ம இந்த விஷயத்துலேருந்து தவிர்க்க முடியல. ஒருவேளை ஜெயா டிவியில் போட்டாங்களா என்னன்னு தெரியல, மிச்சம் எல்லாத்துலேயுமே இதை ஒரு செய்தியாக, மிக முக்கியமான செய்தியாக போட்டுட்ருக்குறாங்க. நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் ரொம்ப உத்து கவனிக்க வேண்டியது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா, அண்ணன் சீமானிடம் சொல்லிவிட்டு தான் ஐயா செங்கோட்டையன் விஜயை பார்க்க போனார், தாவேகாவுக்கு போனார் அப்படிங்கிற செய்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. இதை நம்ம இறுதியில் நம்ம பேசிட்டு வரும்போது நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்றத. இப்போது நம்ம ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், இங்கே விஜய் அரசியல் வருகை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்ல, ஒட்டு மொத்தமாக இருக்கிற அரசியல் புரிதல் உள்ள, இந்த நாட்டுக்கு நல்லது செய்தார்களோ இல்லை கெட்டது செய்தார்களோ இல்லை கொஞ்சம் நல்லது செய்தார்களோ அத்தனை கட்சிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த அரசியலுக்கே மிகப்பெரிய ஒரு இழுக்கான வேலை, ஒரு அழுக்கான வேலையை தான் விஜய் செய்வார். ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியாது அப்படிங்கிறத நான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதே போல் இன்னொன்று நம்ம பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், திமுகவோட பி டீம் அல்லது ஈக்குவல் டீம் தான் விஜய். இதில் டிஎம்கேவா டிவிகேவான்னு அவர் பிரித்து பேசுகிறாரு. நீங்கள் சொல்கிறது எப்படி நாங்கள் பார்க்குறது அப்படிலாம் நீங்கள் நினைக்கணுன்ற அவசியமே இல்லை. பல விஷயங்கள் ஆரம்பத்துலேருந்து அடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் பார்க்கணும், உதயநிதி ஸ்டாலினுக்கு சரியான கவுண்டர் கொடுக்குற ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு ஈக்குவலாக அறிவுலையும் சரி எல்லா உழைப்புலையும் சரி இருக்கிறது யார் அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இங்கே விஜயோட ஒப்பிட்டு உதயநிதி ஸ்டாலினை பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, உதயநிதி ஸ்டாலின் உலகத் தலைவன் ஆகிடுவார். அதுக்காக இறக்கப்பட்ட ஒரு ஆள் தான் விஜய். தமிழக வெற்றி கழகம் அதுக்காக தான் இறக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு, இல்லை அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பக்கத்தில்னாச்சும் வெற்றி பக்கத்தில்னாச்சும் வந்துருச்சு அப்படின்னா அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கலந்து பேசணும். இப்போது இந்த திராவிட கட்சிகள் அப்படின்னு இருந்த திமுக, அதிமுக, இந்த இரு பெரும் திராவிட கட்சிகள் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம தமிழ் நிலத்தை தமிழர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய அண்ணன் சொல்கிறாப்புல, இங்கே சாமி தெய்வ வழிபாடை விட்டுட்டு கல்லறையை வழிபாட வச்சுட்டாங்க, இங்கே இந்த தலைவர்களோட வழிபாடெல்லாம் விட்டுட்டு இங்கே திரையில் உள்ளவங்களோட வழிபாடுகளை கொண்டாந்து வச்சுட்டாங்க அப்படின்றத எப்படி நம்ம அண்ணன் சொல்கிறாரோ அதே போல் தான் இவர்கள் முழுவதுமே தமிழினம், தமிழ் தேசம், தமிழர் தேசம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மழுங்கடிக்க வச்சுட்டு இங்கே தேசம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இந்த இந்திய தேசியம் அப்படி பேசிக்கிட்டு வருதில்ல, அந்த கட்சிகளுக்கு ஒன்று இவர்கள் தோள் கொடுத்து தூக்குறதையும் அல்லது அவர்கள் தோளில் இவர்கள் கை போட்டு எப்படியாவது ஒரு பதவி சுகத்தை அனுபவிக்கிறதையும் வேலையாகவே தான் பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் நம்ம ஒரு 70 ஆண்டுகளாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் தெரியும். இதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் அந்த என்ன சொல்கிறது 2.0 இந்த 3.0லாம் சொல்கிறாங்கல்ல, அது போல் திமுகவுக்கு ஒரு 2.0 வந்தது தான் தாவேகா. பல விஷயங்கள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒரு தலைவரோட புகழ் துதியாக இருக்கலாம், இல்லை அவர்களோட தொண்டர்களாக இருக்கலாம், இல்லை அடுத்த கட்டம் நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் வெறும் அறிக்கையை விட்டுக்கிட்டு உண்மை எதுங்கிறத வெளியில் கொண்டு போய் சொல்லாமல் ஒரு புறம் எதுக்கு நான் அதிமுக நான் பேசுகிறது கிடையாது, பேசலை இதில் அப்படின்னு பார்த்தா, அதிமுகங்கிறதுக்கு ஆணி வேறே திமுக தான். அண்ணன் மிக தெளிவாக சீமான் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. இதை முழுவதும் அண்ணன் பேசும்போது நம்ம பேசுகிறத உள்வாங்கி கைத்தட்டரோட விட்டுறாமல், நம்ம பிள்ளைகள் பல பேர் கொஞ்சம் ஆய்ந்து உள்ளே போயிருப்பீங்க. ஆனால் சில பேர் கொஞ்சம் பார்த்துட்ருக்கீங்களா, அந்த தம்பிகளும் இனிமேல் போவீங்க. நான் தவறாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் பாருங்கள் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழனுக்கும், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழனுக்கும் மிகப்பெரிய நாள், மிக சிறந்த நாள். ஏன்னா இந்த தமிழினத்தின் தலைமகன் பிறந்த நாள் இன்னைக்கு. அதுதான் செய்தியாக இருந்திருக்கணும். இப்போ எப்படி திராவிட கட்சிகள் இந்த இடத்துல இந்த மண்ணில் ஆட்சி புரிந்தப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது
இங்கே வந்து மது போதையை வந்து எப்படி வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துச்சோ அதே போல தான் இங்கே வந்து இந்த லாட்ரி சீட்டு போதையை கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சியை உருவாக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போதையில் வந்தது தான் அது வந்து ஒரு பதவி போதை அதில் வந்த கட்சி தானே தவிர தனிப்பட்ட முறையில் நான் விஜய் ரசிகர் தான். நான் இங்கே ரஜினி ரசிகர், அதுக்கப்புறம் விஜய் ரசிகர் தான். நான் விஜய் படம் வந்தால் பார்ப்பேன். ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இனமாக இல்லை வந்து பொழுதுபோக்காடா அப்படின்னு பார்த்தா பொழுதுபோக்கு வந்து நமக்கு முக்கியம் இல்லை, இன நலன் தான் முக்கியம். அப்போ சீமான் வருகையை இவங்க ஏன் வந்து ஒவ்வொருத்தவங்களும் புறக்கணிக்கிறாங்க? நம் இனம்னு அண்ணன் பேசுகிறத வெளியில் கொண்டு வரக்கூடாது, நம் இனத்தின் தலைவன் அப்படிங்கிறது வெளியில் வந்துடவே கூடாதுங்கிறத திமுக எப்படி நினைக்கிதோ, காங்கிரஸ் எப்படி நினைக்கிதோ, பாரதிய ஜனதா எப்படி நினைக்கிதோ, அதே போல் இவர்கள் சொல்லாமே சொல்கிற செய்தி தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கி போய் செங்கோட்டையன் காலையிலேருந்து ஒரு அந்த பிரேக்கிங் நியூஸாக கொண்டாந்துட்டு இருக்காங்க பாருங்கள். விஜயை போய் இப்படி சந்திப்பாரா, இல்லை விஜய் போய் அப்படி சந்திப்பாரா? கருப்பு கலர் கார்லங்க அவன் சொல்கிறான் பாருங்களேன். நானும் ஒரு ஊடகவியலாளர், நம்ம அதனால் வந்து அதிகமாக பேச முடியல. ஆனால் இது பேசாமல் இருக்க முடியல. கருப்பு காரில் தான் ஏறினார், அந்த காரில் வந்து வெள்ளை கலர் சட்டை போட்டிருந்தார். ஏன் உள்ளே பார்க்கலையா பனியனை என்ன கலர் போட்டிருந்தாருன்னு அப்படின்னு நம்ம கேட்கணும்னு தோணுது. காலையிலேருந்து நானும் பார்த்துட்ருக்குறேன். மாற்றி மாற்றி இப்படி தான் பேசுகிறான்னா அவனுக்கு நோக்கம் என்னன்னா, எப்போதுமே இன்றைக்கி தலைவரோட பிறந்தநாளை ஏதோ ஒரு வகையில் அண்ணனோட அந்த ஒரு பேச்சிலையோ இல்லை நாம் தமிழர் கட்சியோட அந்த வீச்சுகள்லையோ கொண்டு போய் மக்கள் இடத்துல போய் சேர்ந்துக்கிட்டே இருந்தது பல ஆண்டுகளாக. இந்த ஆண்டு நம்ம பிள்ளைகள் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஊடகத்தில் இன்றைக்கி அது பேச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி போய் இங்கே சேருவாரா, இல்லை வந்து தாவேக்காவில் போய் இன்றைக்கி தான் சேர்றாரா, இல்லை அவருக்கு என்ன பொறுப்பு தர போகிறாங்க, இப்போ போய் விஜயோட எவ்வளோ நேரம் பேசினார், இதுதான் செய்தியாக கொண்டாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா திமுக விடவும் காங்கிரஸை விடவும் பிஜேபியை விடவும் அதிமுக விடவும் மிக மிக இந்த மண்ணுக்கு தேவையில்லாத, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஒன்று காட்டுக்கருவா, இன்னொன்று காங்கிரஸ், இன்னொன்று வந்து இப்போ உள்ள இந்த கட்சியில் தாவேக்கா. இது இந்த நாட்டுக்கே இருக்கக்கூடாது. வேறு எந்த கட்சிக்கு, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நீ வேறு எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடு, ஆனால் இங்கே தாவேக்கா டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி இங்கே இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு தேதி குறிச்சிருக்கிறாங்க பாருங்கள், 27ஆம் தேதி நவம்பர் 27. நவம்பர் 27 அங்கே வெளிநாடுகளில் மேற்கொண்டு தமிழ் இனத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் ஒரு கச்சேரி பண்ணுறேன், ஒரு ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கனாலே நம்ம போராட்டம் பண்ணி நிப்பாட்டி இருக்கிறோம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, நாளைக்கு முழுவதுமே என்னோட இலவு நாள், நம்மளோட இலவு நாள் நவம்பர் 27. ஆனால் அந்த நவம்பர் 27 அன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் டிவிகேயில் செங்கோட்டையன் போய் சேர்றாரு அப்படின்ற அந்த செய்தியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறான். அப்போ என்ன நோக்கம்? தமிழ் இனம் என்றோ தமிழ் தேசம் என்றோ தலைவர் என்றோ வெளியில் வந்துடக்கூடாதுன்னு எப்படி அவர்களெல்லாம் நினைக்கிறார்களோ அதை இவர் வந்து கொண்டு போய் வெளியில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. துக்ளக் ரமேஷ் சொல்கிறாப்புல, இப்போ வந்து செங்கோட்டையன் போய் இங்கே தாவேக்காவில் சேர்ந்துருக்கிறாரு, அடுத்த டிவிகேயில் யாரெல்லாம் போய் சேர போகிறாங்க பாருங்கள், இன்னும் நிறைய பேர் போய் சேருவாங்க அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான், இந்த செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர், என் மக்கள் எப்படியாப்பட்ட மக்கள் வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துருக்கீங்க பாருங்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்றைக்கி வந்து இந்த மக்கள் வந்து எப்படி வாக்கு செலுத்தியிருப்பாங்க, நமக்காக ஏதாவது செய்வார் இல்லை செய்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சி அவங்க வந்து நம்பி வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. எப்படி ஒரு ஆற்றுல இல்லை ஒரு குளத்தில் வலையை விரித்து வச்சுருவாங்க, அந்த வலை வந்து தூங்கிக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் முழிச்சிக்கிட்டு இருக்க மீன் தான் போய் அந்த வலைக்குள்ளே மாட்டோம். அதே போல் தான் என் மக்களும் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்கள். இவரோட சுயநலத்துக்காக இங்கேருந்து போகிறாரு, விஜய் கட்சியில் சேர்றாரு இல்லை எந்த கட்சியிலையோ சேர்றாரு, ஆனால் அது பிரச்சனை இல்லை நமக்கு. ஆனால் அந்த வாக்களித்த மக்கள் இன்னும் 4-5 மாதம் மக்கள் பிரதிநிதி நீங்கள், அந்த ஒரு உணர்வு கூட இல்லாத ஒரு மனுஷனை, எனக்கு வந்து எல்லாமே தான் இங்கே வந்து எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு மனுஷனை, எம்ஜிஆர் நடிகர் தான், அந்த ரசிப்புத்தன்மையிலேருந்து ஒரு கட்சி உருவாச்சுன்னா அந்த கட்சியில் ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அவர்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தாங்க இன்றைக்கி வந்து நம்ம செங்கோட்டையன். இதை தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்து இதே போல் தான் வந்து நம்ம ஜெயக்குமார் அண்ணன் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் பல பேர்கள் வாய்ப்பு இருக்குது. இவர்கள் வேணால் புரட்சின்னு வேணால் அந்த பேரில் ஒட்டியிருக்கலாம். ஆனால் அந்த புரட்சியாக வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி, அந்த புரட்சிக்கு வறட்சியே இல்லாமல் வாழ்ந்து காட்டின ஒரே ஒரு மனிதன்
நம்ம தலைவர். அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கும் நாளைக்கும் இவங்க வந்து திட்டமிட்டு இந்த வேலையை செய்துட்ருக்கிறாங்க. ஏங்க இந்த விஜய்க்கு வந்து இதுதான் வேலையா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து வரலாற்றை எடுத்து பின்னாடி பார்க்கலாம். நீங்கள் நம்ம வந்து கையெழுத்து இயக்கம் வந்து வெளியிலேருந்து நடத்தி கொண்டு போய் விஜய்கிட்ட கேட்டப்போ, விஜய் கையெழுத்தே போட மாட்டேன் அப்படின்னு சொன்ன காலங்களும் இருக்குது. எதுக்குன்னு தெரியுங்களா? இங்கே போர்க்குற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி போய் கையெழுத்து கேட்டப்போ உலக நாடுகளே வந்து இங்கே வந்து நம்மளோட இனத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே அதெல்லாம் இல்லை விஜய்கிட்ட. இங்கேருந்து நம்மளோட நாகப்பட்டினத்தில் போய் ஜெயக்குமார் பாண்டியனுங்கிற 2 மீனவர்களோட ஆணுறுப்பை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. அப்போது வந்து நாம் தமிழர் கட்சியில் நம்மலாம் போய் வந்து அங்கே வந்து போராட்டம் நடத்துகிறோம், ஒரு பெரிய கூட்டம் போடுறோம். அதே போல் இப்போ வந்து அவங்க சொல்லலாம், நாங்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்காக நான் வந்து போராடினேன், மீனவர்களுக்காக நான் போராடினேன்னு. அப்போ விஜய் வந்து அங்கே ஒரு கூட்டம் போட்டார். அந்த கூட்டத்தில் காவலன் படத்தோட ப்ரமோஷனை தான் கொண்டு வந்து வெளியில் அதை அங்கே வந்து அறிவிச்சிட்டு வந்தார். குத்துப்பாட்டு இருக்கும், அந்த இது இருக்கும், இந்த இது இருக்கும். எனக்கு படம் பேர் சரியாக தெரியல, காவலன் தான் நினைக்கிறேன். அந்த படத்தோட இதுதான் வந்து சொல்லிட்டு வந்தாப்புல. அப்போ இந்த மனிதன் இந்த மண்ணுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா, திரை உலகத்துக்கு தேவை விஜய். தரை உலகத்துக்கு யார் தேவைன்னா, தலைவனின் சிந்தனையை கொண்டாந்து ஆட்சியில் கொண்டாந்து செலுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான் பாருங்கள் அண்ணன் சீமான் தான் அந்த மண்ணுக்கு தேவை. இதை வந்து என் மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் விட்டுடவே கூடாது. எல்லாரும் வந்து இங்கே விஜய் கட்சியில் இவர்கள் வருவார்களா? இங்கே உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த குதிரையில் வந்துக்கிட்ட ஒரு பாட்டு வாராரு வீரன் வாராரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போடுறாங்க. அவர்கள் வருவாரா? இல்லை ஸ்டாலின் வருவாரா? இல்லை வந்து இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் தான் நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், இவருக்கு அவரே பரவாயில்லைங்க அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனால் நேற்று மேற்கொண்டு சீமானின் அரசியல், உலக அரசியல், வேர்ல்டு பாலிட்டிக்ஸை சீமான் தான் பேசுகிறாரு அப்படிங்கிறத உலகம் வந்து சொல்லிடுச்சு. உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் வந்து சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்? நேற்று காலையில் அங்கே நம்ம எத்தோப்பியா அப்படின்ற அந்த நாட்டில் அங்கே இருந்த அந்த எரிமலை ஒன்றுக்கு ஒன்று மோதி வெடித்து அதிலிருந்து கிளம்புன அந்த சாம்பல் மேகம் நேற்று இரவு வந்து நம்ம டெல்லியில், இந்தியாவில் டெல்லியிலையும் பீகார்லேயும் ஹரியானா, அதாவது வட மாநிலங்கள் முழுவதுமே அது வந்து கருமேகங்களாக வந்து படிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வருது. இதையெல்லாம் காப்பாற்றணும்னு நினச்சி அதை நினைக்கிறது மட்டும் இல்லாமல் செயல் வடிவத்தில் கொண்டாந்து இந்த மக்களை எப்படியாவது காப்பாற்றணும், இந்த மண்ணை காப்பாற்ற நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான், நாம் தமிழர் கட்சி தான். இதை உணர்ந்துக்கிட்டு இதை பார்க்குற நீங்கள் கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் எல்லாத்தையும் செலுத்துங்க. எதுக்காக நாம் தமிழர் கட்சி இருக்குது? எதுக்காக இவர்கள் இவ்வளோ ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க? ஏன் இவர்களுக்கு மட்டும் பிழைக்க தெரியாதா? ஏன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க? இப்போ என்ன எடுத்துங்க, நான் ஊடகவியலாளர், இதை பற்றி பேசாமல் நான் வேறு ஏதாவது பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா எனக்கு வருமானம் வரும். ஆனால் என்னோடய வறுமையோட என் இனம் வந்து மிகப்பெரிய வறுமையில் இருக்குது, தலைவர்கள் இல்லாமல் தத்தளிக்குது, ஒரு நல்ல அரசியல் இல்லாமல் தத்தளிக்குது அப்படிங்கிற உணர்ந்து தான் நாங்களாம் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு என் மக்கள் வந்து நல்லா உணருங்க. KS செங்கோட்டையன் என்ன அண்ணன் சீமான்ட்டு சொல்லிட்டு போயிருக்காரு தெரியுமா? நான்லாம் தலைவர் இல்லை, நான்லாம் தலைவர் கிடையாது, இந்த மக்களுக்கான தலைவர் நான் கிடையாது, நான் சாதாரணமாக ஒரு ரசிகரை வந்து ரசிகராக இருந்தேன், ரசிகராக வந்து பார்த்தேன், இப்போ வந்து ரசிகரை போய் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சேர போகிறேன் அப்படிங்கிறதான் சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைகள்ட்டையும் அண்ணன் சீமான்ட்டையும் செங்கோட்டையன் சொன்னது இதுதான். நீங்கள் உண்மையான தலைவன் அண்ணன் சீமான் தான் அப்படிங்கிறத நமக்கும், அண்ணன் சீமான்கிட்ட நீ இன்னும் வீரியமாக வந்து செயல்படு, கொள்கை உள்ளவன் வெளியில் எவனோடையும் போய் சேர முடியாது, கொள்கையற்ற என்ன மாதிரி ஆட்கள் யார் மீது வேணாலும் சவாரி செய்ய, யார் கூட வேணாலும் சேர எப்போதும் தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருமே நல்லா உணர்ந்துக்கங்க. தாவேக்கா இந்த மண்ணுக்கு தேவையில்லை. அப்போ யார் தான் தேவை அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் அரசியலும் அண்ணன் சீமானும் தான் இந்த மண்ணுக்கு தேவைங்கிறத உலகத்தில் வெளிநாடுகளில் இருக்கிற அத்தனை பேரும் உணர்கிறாங்க. இங்கே இருக்கிற நீங்களும் ஒன்று உணருங்க. உண்மையிலேயே நீங்கள் வாக்கு செலுத்தினா 2026 நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும். இதை வந்து நீங்கள் தான் வந்து செயல்படுத்தணும். நன்றி, வணக்கம்.